இந்த வீடியோவை வழங்குவோர் சென்ட் தாமஸ் வித்யாலயம் வானகரம். இணைந்து வழங்குவோர் பீரோல் ஸ்டுடியோஸ் பிரைவேட் லிமிடெட். किलो चिकन बिरयानी 2 किलो ऑयल ग्राम 10 ग्राम पट्टा 10 ग्राम ஏலக்காய் 10 கிராம், 4 கிலோ வெங்காயம், ஆனியன் வந்து நல்லா டீப்பாக ஃப்ரை பண்ணுறோம். இது கூட 10 பச்சை மிளகாய் போட்டிருக்கோம். இது பார்த்தீங்கன்னா ஆனியனை பொறுத்த வரைக்கும் நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகணும், நல்லா கொஞ்சம் கருகிற ஸ்டேஜில் இருக்கணும். அப்போ தான் வந்து பிரியாணியோட சுவை நல்லாயிருக்கும். இப்போ அடுத்து பார்த்தீங்கன்னா சக்தி மிளகாத்தூள் 100 கிராம், அடுத்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 1 கிலோ இஞ்சி 1 கிலோ பூண்டு. இதை நல்லா வதக்கணும். பொதுவாக பார்த்தீங்கன்னா இஞ்சியும் சரி பூண்டும் சரி நம்ம தோலை எடுத்துகிட்டு செஞ்சோன்னா அதை ருசியே வேறு மாதிரி இருக்கும். அடுத்து தக்காளி பார்த்தீங்கன்னா 3 கிலோ. மசாலா ரெடி ஆகிடுச்சு ஆல்மோஸ்ட்டு. இப்போ அடுத்து நம்ம வந்து புதினாவும் மல்லியை போட போகிறோம். மூணு கட்டு மல்லி போட போகிறோம், புதினா 3 கட்டு போட போகிறோம். இப்போ மசாலா ரெடி ஆகிடுச்சு. அடுத்து இப்போ நம்ம தண்ணி ஒரு 8 லிட்டர் போட போகிறோம். நம்ம உப்பு பார்த்தீங்கன்னா எப்பவுமே கல் உப்பு தான் போடுவோம். கல் உப்பு இப்போ 10 கிலோக்கு அளவு பார்த்தீங்கன்னா 200 கிராம் போடுறோம். இப்போ அடுத்து பார்த்தீங்கன்னா சிக்கன் போடுறோம். இதில் இப்போ நம்ம 12 கிலோ சிக்கன் போட்டிருக்கோம். இப்போ சிக்கன் பார்த்தீங்கன்னா நம்ம ஆடுறதுனால 1 கிலோ ரைஸு 1.25 கிலோ கறி, அதாவது 1க்கு 1.25 அப்படி தான் போட்டு செய்யணும். கறி ஏன் நம்ம எக்ஸ்ட்ரா போடுறோன்னு பார்த்தீங்கன்னா, கறியில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கறி எக்ஸ்ட்ரா போடுறதுனால டேஸ்ட்டும் நல்லா கூட வரும். அதேமாரி சாப்பிட்ற கஸ்டமர் கடைசி வரைக்கும் உள்ளவங்களுக்கு வந்து பீஸ் இருக்கும்.
தயிர் பார்த்தீங்கன்னா இப்போ 1 லிட்டர் போட போகிறோம். மூணு கையில் உப்பு போடுறோம். ரைஸ் பார்த்தீங்கன்னா ஒரு 5 நிமிஷம் தான் பாயில் பண்ணணும். இப்போ அரிசி பார்த்தீங்கன்னா ஒரு 3/4 பாயில் ஆகிடுச்சு. இப்போ நம்ம ரைஸ் வந்து வடி கட்டி இப்போ போடுறோம். இப்போ 10 கிலோ ரைஸ் பாயில் பண்ணி போட்டிருக்கோம். நம்ம கலர்லாம் எதுவும் சேர்க்க தேவையில்ல. ஏன்னா பார்த்தீங்கன்னா இந்த மிளகாத்தூள் கலரு நம்ம வந்து பிரியாணி அந்த கலர் நேச்சுரல் கலர். இப்போ நம்ம அடுத்து வந்து தம் போட வேண்டிய வேலை தான். இப்போ மேலே நம்ம தம் போடும் போது கீழே உள்ள விரலாம் எடுத்து மேலே போடுறோம். கீழே வந்து நம்ம வந்து ஸ்கொயர் பண்ணி விட போகிறோம். திருப்ப வந்து ரிங்கு மாதிரி போடக்கூடாது. பார்த்தீங்கன்னா இந்த ஃபயர்வுட்டில் பார்த்தீங்கன்னா கீழே இருக்கிறது எல்லாமே கம்மி பண்ணிட்டாரு. இதை வந்து ஒரு ரவுண்டு மாதிரி போட்டு அனல் கொடுக்க போகிறாரு. இப்போ ஒரு 20 மினிட்ஸில் நம்ம வந்து இந்த டம்மில் அப்படியே வச்சுருக்க போகிறோம். ஏன்னா தம்மு 20 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ ஓப்பன் பண்ணி பார்த்துட வேண்டியது தான். இப்போ சிக்கன் பிரியாணி ரெடி. இப்போ நம்ம ஆர்டருக்கு அனுப்ப வேண்டியது தான்.